மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். ஈரான் மீது அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா வீரர்கள் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும், நரகத்துக்கு வருகை எனவும் ஈரான் மண்ணில் காலடி வைக்கும் அமெரிக்க படை வீரர்கள் சவப்பெட்டியில்தான் திரும்பி செல்வார்கள் என்றும் அந்த நாட்டின் முன்னணி ஆங்கில நாளிதழான டெஹ்ரான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஒரு மாதத்தை கடந்து போர் நடந்து வருகிறது. இன்னும் போர் முடிவுக்கு வரவில்லை. ஈரான் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகிறார். ஆனால் ஈரான் ட்ரம்பை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஈரான் ஒருபோதும் சரணடையாது. முடிந்தவரை தாய்நாட்டை காக்க படைவீரர்கள் போராடுவார்கள். ஈரானை தாக்கியவர்களை சும்மா விடமாட்டோம் என்று கூறி பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. இதற்கிடையே அமெரிக்கா தனது படை வலிமையை மத்திய கிழக்கில் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. கூடுதலாக 10,000 வீரர்களை மத்திய கிழக்கிற்கு அனுப்ப அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அமெரிக்க வீரர்கள் ஈரானுக்குள் நுழைந்து தரைவழி தாக்குதல் நடத்தலாம் எனவும் இதற்கு டொனால்ட் ட்ரம்பின் அனுமதிக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை சரமாரியாக வீசி மூர்க்கமான போர்ல ஈடுபட்டிருக்காங்க. ஏமனின் தலைநகரான சனா மற்றும் வடக்கு ஏமனின் கணிசமான பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹவுதிகள் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ இலக்குகளை நோக்கி ஏவுகணைகளை வீசியிருக்காங்க. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சரி உறுதி செஞ்சிருக்காங்க. ஏமனில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை கண்டறிஞ்சதும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள எய்லாட் நகர அந்த ஏவுகணை அடைவதற்கு முன்பே இடம் மறித்து தகர்க்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவமும் ஹவுதியின் தாக்குதலை ஒப்புக்கொண்டிருக்காங்க. போரில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் குதித்துள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏனெனில் அரேபிய தீபகற்பத்தில் உள்ள ஏமனுக்கும் ஆப்பிரிக்க முனை பகுதியில் உள்ள திவேத்தி மற்றும் எரித்ரியா நாடுகளுக்கு இடையேயான மிகவும் முக்கியமான பாப்-எல் மண்டேப் நீரிணை அமைஞ்சிருக்கு. இந்த நீரிணை ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் அமைஞ்சிருக்கு. இதன் மற்றொரு பகுதி ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த நீரிணை செங்கடலை அரேபிய கடலுடனும் இந்திய பெருங்கடலுடனும் இணைக்கிறது. பாப்-எல் மண்டேப் ஜலசந்தி எண்ணெய் வளம் நிறைந்த வளைகுடா நாடுகளை ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் சந்தைகளுடன் இணைக்கும் முக்கிய வழித்தடமாகும். ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்ட பிறகு சர்வதேச கப்பல்கள் செல்லும் ஒரே திறந்த வழித்தடமாக இது இருந்தது. இந்த குறுகிய ஜலசந்தியானது இந்தியாவையும் கிழக்கு ஆசியாவையும் பிற நாடுகளுடன் இணைக்கும் கடலடி கேபிள்களுக்கான முக்கிய வழித்தடமாகவும் விளங்கிட்டு இருக்கு. ஹவுதிகள் இந்த நீரிணையை மூடினால் இந்திய பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் பாப்-எல் மண்டேப் வழியாக செல்லும் கடலடி கேபிள்கள் துண்டிக்கப்பட்டால் உலகளாவிய தகவல் தொடர்பும் பாதிக்கப்படும். வங்கி சேவையிலிருந்து அனைத்து சேவைகளையும் பாதிக்கப்பட உள்ளது. கடந்த 2023-24ஆம் ஆண்டிலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த முக்கிய நீர்வழி பாதை வழியாக செல்லும் கப்பல்கள் மீதும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசியிருந்தாங்க. அப்போது உலக எண்ணெய் வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தீவிர ஆதரவாளர்களாக அறியப்படும் ஹவுதிகள் இதுவரை போரில் நேரடியாக ஈடுபட்டதில்லை. ஹவுதிகளை கடைசி கட்டத்தில் ஒரு உத்தியாகவே பயன்படுத்த ஈரான் திட்டமிட்டிருந்ததா ஆய்வாளர்கள் ஊகிக்கின்றனர். ஹவுதிகள் போரில் நுழைந்ததை அடுத்து ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக்கிய போராளிகள் போன்ற ஈரானின் பிற ஆதரவாளர்களும் போரில் குதிக்க வாய்ப்புள்ளதா தெரிகிறது. இது மோதல் தீவிரமடைந்துள்ளதுதான் காட்டுது. இதற்கிடையே மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்கள் தங்களின் அதிகாரப்பூர்வ இலக்குகளாக மாறக்கூடும் என இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஈரானிய அரசு ஊடகமான ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் டெஹ்ரான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் மீது குண்டு வீசியிருக்காங்க. இது திட்டமிட்ட தாக்குதலே. பதிலடி நடவடிக்கைகளை அமெரிக்கா தவிர்க்க விரும்பினால் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க அரசு மார்ச் 30ஆம் தேதிக்குள் பொறுப்பேற்க வேண்டும். வெள்ளை மாளிகையின் பொறுப்பற்ற ஆட்சியாளர்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பல்கலைக்கழக வளாகங்களுக்கு அருகில் வசிக்கும் ஊழியர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக வெளியேறி விடுங்கள் என்றும் தெரிவித்துள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி, பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் மீதான இந்த தாக்குதல்கள் ஈரானின் அறிவியல் மற்றும் கலாச்சார அடித்தளத்தை சீர்குலைக்கும் ஒரு முயற்சியாகவே பார்க்கிறோம். டெஹ்ரானில் உள்ள இஸ்பஹான் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என 2 பல்கலைக்கழகங்கள் தாக்குதல் உள்ளாகியுள்ளன. எனவே நாங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. கல்வி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த முடிவெடுத்திருப்பது போரின் உச்சக்கட்டத்தையே எட்டியுள்ளதையே காட்டுகிறது என்றும் இது எங்க போய் முடியும் என்றும் தெரியவில்லை என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.